மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 குரு பயிற்சி இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு குரு பயிற்சியாக இந்த 2024 மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அடுத்த வருஷம் 2025 3வது மாதத்தோட 7.5 சனி அமைப்புங்கிறதே முடிய போகுது. ஒரு 12 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்லா இருக்கக்கூடிய எதுவும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்க போகுது 3ஆம் இடத்துக்கு சனி போனதுக்கப்புறம். அப்போ இப்போ இருந்தே 7.5 சனியில் கடைசி ஒரு வருடங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சில இதுக்கு மேலே எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை இந்த சனி கொடுத்துட்டு போயிடும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலமாக மாறும். ஜென்ம சனியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அனுபவித்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு நிற்கிறார். உங்களுக்கு இழந்த அதிர்ஷ்டம் எங்கே போனாலும் பாதியில் நின்று போயிடுது. ஒரு வேலையை ஆரம்பித்தா செய்ய முடியலையே, நமக்கு 1008 தடங்கள் வருது, நமக்கு கிடைக்கிறது இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துருது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இழந்ததை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த குரு உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, குழந்தைகளை கொடுக்கக்கூடியது. அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் நல்லா படிக்க மாட்டேங்குது, செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லையே, இங்கே அனுப்ப முடியலையே, அங்கே அனுப்ப முடியலையே, அவங்க எதிர்கால ஒரு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:28க்கு குரு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுது. ஆனதுக்கப்புறம் நீங்கள் நினைத்த படிப்பில் இருந்த தடை விலகும். ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்த எல்லாத்துக்குமே அதை தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி 7.5 சனியில் கடைசி கட்டம் வந்துருச்சு. இன்னொரு 10-11 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும். அப்போ நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இதனுடைய அடிப்படை ஆரம்பமாக இந்த குரு பயிற்சியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வயதுக்கு தகுந்தாற் போல் இப்போ ஒரு 25 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு படிப்பு வேலை சம்மந்தப்பட்ட வகையில் இருந்த தடைகள், வில்லங்கங்கள், அதில் ஏகப்பட்ட சிக்கலை சந்தித்த அனைத்து மகர ராசிக்கார அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதையும் அந்த தடைப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நம்ம இடத்த விட்டு வெளியே செய்யக்கூடிய, அதாவது தொலைதூர பிரயாணம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால போய் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கிடைக்கக்கூடிய பாக்கிய அமைப்புகள்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அதே மாதிரி தந்தையால் உதவிகள் கிடைக்கும். 9ஆம் இடம் ஒரு குருவின் பார்வையால் சுபநிலை அடையிறதுனால 5ஆம் பார்வை 9ஆம் பாவத்தை பார்க்கும். அப்படிங்கிற நிலையில் தந்தையால் நல்ல உதவிகள் கிடைக்கும். படிக்கிறதுக்காகட்டும் வேலைக்காகட்டும், எந்த ஒரு செயலை, வீடு கட்டுறது, எந்த ஒரு விஷயத்துலையும் தந்தை ஆதரவாக இருப்பாங்க மகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இருந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள், தந்தை மகன் கருத்து வேறுபாடு, தடங்கள், இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் தொழிலே எந்த ஒரு விஷயத்துலேயும் பணத்தடங்கல்கள் இருந்த அனைத்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கும். ராசியை குருபாக்குது. 9ஆம் பார்வையாக ராசியை குருபாக்குனா உங்களுக்கு இந்த ஜென்ம சனியில் ஏகப்பட்ட தொந்தரவுகள். ஜென்ம சனி வந்தாவே ஜென்ம சனி அஷ்டம சனி காலங்கள்லாம் ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாக்கப்படும் ஒரு காலகட்டம் தான். இது வரைக்கும் தடுத்து கொண்டு இருந்த நீங்கள் நாம் இருந்தோமா, நம்மளை யாருக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே ராசியை குருவாக்கிறதுனால நீங்கள் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிப்பீங்க. மனக்கலக்கம், தடைப்பட்ட வேலைகள், எதுலேயும் ஒரு தெம்பு, எதுலேயும் ஒரு முன்னேற்றம், எதையும் செய்யக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய 9ஆம் பார்வையினால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.
நாம் தான் வந்து இப்படி இருந்தோமா, நமக்கு தான் இப்படி கஷ்டம் வந்ததா, பண கஷ்டம் வந்தது, மன கஷ்டம் வந்தது, சுற்றி நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளே நம்மளை மதிக்காத தன்மை, இதெல்லாம் யாருமே நம்மை மதிக்கலையே அப்படிங்கிற நிலையே மாறக்கூடிய அமைப்பு. நாம் தான் இப்படி இருந்தோமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். எதையும் செய்யக்கூடிய அமைப்பு, நல்ல தெளிவான மனநிலை. அதாவது புதுசாக ஒரு அப்படி பளிச்சுன்னு வெளிச்சம் வந்த மாதிரி, இருட்டுக்குள்ளே இருந்த மகர ராசிக்காரங்கள்லாம் ஒரு வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி குருவினுடைய பார்வை ராசிக்கு திரிகோணத்தில் நிற்கிறனால வலுவான நிலை. திரிகோணத்தில் ஒரு சுபகோரம் நிற்கிறது, சுபரின் வீட்டில் இருப்பது, உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரனின் வீட்டில் தான் குரு பயிற்சி ஆகிறார். அது ஒரு சுபகிரக வீடு, பகை, அதாவது குருவுக்கு பகை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மகர ராசிக்கு 3, 12 கூடையவர் இருந்தாலும் அவர் சுபரின் வீட்டில் இருக்கிறார். ராசியின் திரிகோணத்தில் இருக்கிறனால அவருடைய பார்வைகள் படும் பாவங்கள் வலுப்பெறும் என்கிற அமைப்பில் உங்களுக்கு வந்து 9ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் ராசியும் பார்ப்பார். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் பட்ட பிரச்சனைகள், நாம் தான் 7.5 சனியில் இருந்தோமா, அப்பா இப்போ தானே மெதுவாக ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இப்போ தான் வர தோணும். ஒரு 10-12 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து மகர ராசிக்காரங்கள்லாம் ஒரு அருமையான பலனை நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி ஆரம்பமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனும் இன்னும் ஒரு வருஷத்தில் பயிற்சியாக போகிறார். இப்போ ராசிக்கு 3இல் ராகு இருக்கிறது, 3இல் ஒரு பாவகிரகங்கள் இருப்பது உங்களுடைய எதையும் செய்யக்கூடிய அமைப்பு. அப்படி அந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள்லாம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கணுமே. கடைசி 7.5 சனியினுடைய கடைசி ஒரு வருடங்கள், கடைசி வருடம் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த அமைப்பு, கிரக அமைப்புகள் அப்படியே வரும். 3இல் ராகு நிற்கிது, 9இல் கேதுனாலும் குருவின் பார்வை வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த 2வது கல்யாணம் 11ஆம் இடத்தை பார்க்கறனால மூத்த இளைய சகோதரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். ஏதோ ஒரு பிரச்சனையில் இழுத்துக்கிட்டு ரொம்ப வருஷமாக பிரச்சனை, பேச்சுவார்த்தையில் இது எப்படி நமக்கு ரிலீஸ் ஆகும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம், இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு குருவினுடைய 7ஆம் பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் பாவம் இளைய மனைவியை குறிக்கக்கூடியது. அதே போல் இது வரைக்கும் ஒரு மூத்த சகோதரத்தால் தமக்கு முன்னால் பிறந்தவங்களோட இருந்த மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு, அவங்களால பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு முடிவுக்கு வரும். அவர்கள்கிட்ட மூத்த சகோதரர்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவர்களுடைய ஒரு ஒரு அனுகுணமான போக்கு இல்லையா, அனுகுண போக்கு இல்லைனாலும் அவங்களால பிரச்சனைகளை சரி செஞ்சக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தெளிவாயிடுறீங்க, குருவினுடைய பார்வையால் நீங்கள் தெளிவாயிரு, இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் தெளிவாக போகிறீங்க. அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி 2024 குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மன கலக்கமெல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த 2024 குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும்.